ஹலோ பியூட்டிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக்கூட் எபிசோட் 2. ஏற்கனவே நான் எபிசோடு 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தன் கடைசி சீனில் என்ன கேட்குறான்னா, கின் கிட்ட நான் யார் கூட ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு கின் தைப்புன்னு சொன்னதும் நம்ம தன்னோட ஃபேஸ் எல்லாம் மாறிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ரொம்ப கோபமாகவே போகிறான். அவன் கிளம்புனதும் நமக்கு இன்னும் பின்னாடியே சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக போகிறான். ஸோ நான் கொஞ்சம் சொல்கிறத கேளு, உனக்கு நான் நல்ல டீலிங் பேசியிருக்கேன், இதனால் உனக்கும் நிறைய பணம் கிடைக்கும், உனக்கு நிறைய ஜாப்ஸ் கிடைக்கும், தைப்பும் தவிர வேறு யாரும் கூட ஃபைட் பண்ண வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுட்ருக்கும்போது அங்கிள் பீச் வராங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க 2 பேர்கிட்டையும். சாரி அங்கிள்னு சொல்லி கின் கேட்டுட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க அவங்க பெட்டுக்கு. திருப்பி ரூம்குள்ளே வந்ததும் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு கின் தன்கிட்ட கேட்குறான், நீ ஃபைட் தானே பண்ண போகிற, இதனால் யாருக்கும் எந்த இதுவும் வரப்போகிறது கிடையாது, நீ ஃபைட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு திருப்பி தன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். கூடவே அவனோட பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். அப்போ கின் கேட்குறான், எங்கே போகிறேன்னு. நான் வெளியே போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கின்னுக்கு இவன் ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. கின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். தன்னுக்கும் இங்கே ஒரு பக்கம் தூக்கமே வரல. அவனும் எழுந்திரிச்சு பழைய தைஃபோன் கூட எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் தன் ஜாகிங் பண்ணிட்டு போகிறான். பின்னாடியே தைப்பூனும் வரான். இவன் வரான்னு சொல்லிவிட்டு அவன் விலகி போகிறான். போய் ஒரு இடத்துல நிற்கிறான். ஆனாலும் தைப்பூன் விடாமல் அவன்கிட்ட போய் நிற்கிறான். அப்போ தன் தைப்பூன்கிட்ட கேட்குறான், நீ என்ன இங்கே பண்ணுறன்ட்டு. அதுக்கு தைப்பூன் சொல்கிறான், நான் இங்கே தான் ஜாகிங் பண்ணுவேன், எப்போவும் நீ இங்கே தான் ஜாகிங் பண்ணுவியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தன் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்புறான். ஃபைனலி நான் உன் கூட போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தன் என்ன சொல்கிறான்னா, யார் உன்னோட போட்டியாளர், நான் ஒன்றும் நடந்ததெல்லாம் மறக்கலை, நான் திருப்பி உன் கூட ஃபைட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தைப்பூன் அவன் சட்டையை பிடிச்சி, நீ ஏன் என் கூட ஃபைட் பண்ண விரும்பலை, நானும் ரொம்ப நாள் போயும் நமக்குள்ளே நடந்தது எதையும் மறக்கலை, நீ இன்னும் மாறவே இல்லை, இன்னும் செல்ஃபிஷாகவே தான் இருக்க அப்படின்னு சொல்லி தைப்பூன் சொல்கிறான். அதுக்கு தைப்பூன் கையை எடுத்து விட்டுட்டு தன் அந்த சீட் போயிடுறான். வின் உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட கின் போகிறான். அப்போ வின் கின்னை கூப்பிட்டு பாஸின் ஷெடியூல் காமிச்சு, நீ இங்கே வேலை பார்க்கணுன்னா முதல்ல இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கின் அதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும், தன் போனானே ஜாகிங்க்கு, அவனை இன்னும் காணுமே, அவன் ஏன் இன்னும் வரலன்னு கேட்குறான். அதுக்கு வின் எனக்கு தெரியல, அவன் கோவமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ தைப்பூன்கிட்ட ஃபைட் பண்ண சொல்லி தன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கின்கிட்ட சொல்கிறான் வின். இதுக்கு முன்னாடி அவங்க ஒன்றா இருக்கும்போது ஃபைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கின் கேட்குறான் வின்கிட்ட. அதுக்கு வின் அங்கே கையை காமிச்சு, அங்கே பாரு, அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க, சாப்பிடும்போது குளிக்கும்போது, ஏன் அவங்க ஒரே ரூமில் தான் இருந்தாங்க, ஈவன் அவங்கக்குள்ளே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே தன் அங்கே வந்துடுறான். தன்னை பார்த்ததும் வின் சொல்லிட்டு இருந்ததை கேட்காம தன்னுன்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிடுறான். தன் வேகமாக போயிட்டுருக்கான். அவனை கின் நிப்பாட்டி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நான் எல்லோரோட நல்லதுக்காக தான் நான் ஃபைட்டு நான் அரேஞ்ச் பண்ணேன், இதை பற்றி திருப்பி யோசிக்காமல் நீ சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கோயேன்னு சொல்லி கின் கேட்குறான். தன் பேசுகிறத நிறுத்துன்னு சொல்லி கின் கிட்ட சொல்லிவிட்டு, நான் தைப்பூன் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடின்னு சொல்கிறான். கின் நீ உண்மையாகவே தான் சொல்கிறியான்னு கேட்குறான். இதுலேருந்து நீ திருப்பி மாறிட மாட்டியேன்னு கேட்டதுக்கு தன் எந்த பதிலும் சொல்லாமல் கிளம்பிடுறான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் தன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறான். அதை கின் கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் புக்கு படிச்சுக்கிட்டே. அப்போ சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. கின் தன்னுக்காக தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஆனால் தன் அதை வாங்கி 8 கிட்ட கொடுத்துட்றான். திருப்பியும் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 8 தான் தன்னுக்கு ட்ரைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு சிட்டப் முடிஞ்சதும் 8 தன்கிட்ட நீ ஓகேவான்னு கேட்குறான். ஆமாம் ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் செகண்ட் சிட்டப் வரும்போது 8 தள்ளி விட்டுட்டு நம்ம கின் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டான். தன் கின்னை பார்க்குறான். கின் நீ எக்ஸசைஸ் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிக்கிறான். தன் வேகமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கின்னோட மண்டையில் டக்குன்னு இடிச்சிடுறான். கின் ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் தன் அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம வேணும்னே சிரிச்சுக்கிட்டே எழுந்திரிச்சிட்டு போயிடுறான். தன் சரியான கேடி பையில தான் இருப்பான் போல இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம கின் தலையை தேய்ச்சிட்டு திருப்பியும் பஞ்சிங் பேக்கில் பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். தன்னை அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறான். திருப்பியும் கின்னை தன் அடித்து தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டுட்டு நல்ல பிள்ளை மாதிரி கையை வேற கொடுத்து எழுப்பி விடுறான். தன் கின்னை எழுப்பி விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா தயவு செஞ்சு என் வழியிலேருந்து தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடிச்சிட்டு போயிடுறான். மேட்ச்க்கான டேயும் வருது. அப்போ தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவன் கரெக்டாக இருக்கிறான்னு அவனை செக் பண்ணி பார்க்குறாங்க. நேரம் வின்கிட்ட கின் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் இப்போ பாக்ஸிங் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான்.
அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு கேம் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ டீமை வந்து இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம தன் தான் ப்ளூ டீமில் இருக்கான். தன் வந்து பாக்ஸ் ரிங்குள்ளே வந்த பிறகு ரெட் டீமை கூப்பிடுறாங்க. ரெட் டீமில் தான் நம்ம தைப்புன் இருக்கான். தைப்புனும் வந்து ரிங்குக்குள்ளே வரான். 2 பேத்துக்கும் நடுவில் ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, தைப்புன் வந்து தன்னை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனை அடிக்க மாட்டேங்கிறான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உடனே தைப்புன் வந்து தன்கிட்ட கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு தன் கேட்குறான். நீ ஏன் என்னை அடிக்காமல் தடுத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான் தைப்புன். தன் வந்து திருப்பி தைப்புனை வந்து ஸ்டாப் பண்ணி ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு கேட்குறான். அதுக்கு வந்து தைப்புன் சொல்கிறான், நீ தான் எப்போ பார்த்தாலும் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிற, நான் உன்னோட ஷேடாவாக இருக்கணும்னு தான் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தன் வந்து சொல்கிறான், நான் எப்போவுமே அப்படி நினச்சதில்லை, ஏன் இப்படி தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறேன்னு கேட்குறான். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தைப்புன் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் எப்படியாவது வந்து நம்பர் 1 பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னு தைப்புன் சொல்கிறான். தைப்புன் வந்து திருப்பி தன்னை அடிச்சுட்டே இருக்கான். ஆனாலும் தன் வந்து அவனை தடுத்துக்கிட்டே தான் இருக்கானே தவிர அவனை அடிக்கவே இல்லை. அப்போ தைப்புன் சொல்கிறான், இந்த கேம்பஸில் இருக்கிற வரைக்கும் நீ தான் நம்பர் 1 இருப்ப, நான் வந்து இந்த கேம்பஸை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பயங்கரமாக கிக் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுது. திருப்பி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. தைப்புன் வந்து தன்கிட்ட அடி வாங்கிட்டு படுத்துட்ருக்கான். கவுண்டவுன் சொல்ல ஆரம்பிச்சிட்டும் திருப்பி எழுந்துச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த வாட்டி தைப்புன் வந்து தன்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸாகவே சண்டை போடுறான். திருப்பி வந்து ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் தன் வந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சு தைப்புனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு என்ன கேட்குறான்னா, நீ ஏன் என் கூட எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி தன் கேட்குறான். இப்போ கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் வந்து பிரேக் விட்டுருக்காங்க மேட்ச்சில். 2 பேரோட கோச்சுமே வந்து 2 பேரையும் நல்லா ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டேஜுக்கு கீழே வின் வந்து கிட்ட சொல்கிறான், ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணுறான்னு தெரியல, ஃபைட் பண்ணலாம்ல தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு கின் வந்து என்ன சொல்கிறான்னா, தைப்புனோட தந்திரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தன் இப்படி பண்ணுறானோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்கிறான். இப்போ திருப்பி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் வந்து தன் வந்து தைப்புனை வந்து பிடிச்சிட்டு விடுற மாதிரி இல்லை, தைப்புனை வந்து என்னை விடுன்னு சொல்கிறான். அப்போ தன் வந்து தைப்புன்கிட்ட, நீ என் கூட இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். உன்னாலலாம் எதை பற்றியும் புரிஞ்சிக்க முடியாதுன்னு தைப்புன்னு சொல்கிறான். அதுக்கு தன் வந்து கேட்குறான், நீ இப்படி மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ நம்பர் 1 ஆகணுங்கிறதுக்காக உண்மையாகவே வேறு டேமுக்கு போக போறியான்னு கேட்குறான். எது பண்ணணுன்னாலும் இங்கேருந்தே பண்ணலாமே. அதுக்கு தைப்புன்னு சொல்கிறான், இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது, நான் இங்கே இருந்தால் நான் நடக்கிறது எதுவுமே நடக்காது, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் 2 பேரும் ஒரே ரிங்கில் மீட் பண்ணுறோம், அப்போ நீ இந்த மாதிரி பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு தைப்புன்னு சொல்லிட்டு கிளம்புறான். நீ என்ன சொல்லிட்டு போகிற, நான் எப்போவுமே உன் கூட சண்டை போட மாட்டேன்னு தன் சொல்கிறான். இப்படியே ரவுண்ட் 4 ஆரம்பிக்குது. அதில் வந்து தன் வந்து தைப்புனை வந்து நாக் அவுட் பண்ணிடுறான். தன் வின்னானதும் தன்னை வந்து அங்கே இருக்கிறவங்களாம் புள்ளி பண்ணுறாங்க. கின் வந்து என்னாச்சு, தன் தான் வின் பண்ணிட்டானே, அப்புறம் எதுக்கு தன்னை புள்ளி பண்ணுறாங்கன்னு வின் கிட்ட கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற கேமஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க, தன் வின் பண்ணிட்டான், கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் வின்னு. அதை கேட்ட கின்னும் தன்னுக்கு தான் கேஷ்ன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். எக்ஸ்ப்ளனேஷன் வேறு பெருசாக போகிறதுனால நான் எபிசோட் 2ல் வந்து பார்ட் 2 வந்து சீக்கிரமாகவே போட்டுடுறேன். வீடியோ பிடிச்ச எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.